மகாபாரதத்துல அர்ஜுனன் தான் சிறந்த வீரனா, பீமன் தான் மிகப்பெரிய பலசாலியா, துரியோதனன் பக்கத்தில் பலசாலிகளே இல்லையா, துரியோதனன் பக்கத்தில் வீரமே இல்லையா, அவர்கள் பக்கத்தில் திறமைகளே இல்லையா, இந்த கிளியினுடைய கண் மட்டும்தான் தெரிகிறது என்று அர்ஜுனன் சொன்னானே, அந்த நேரத்தில் நடந்தது என்ன, துரியோதனனுடைய மனநிலை அப்ப எப்படி இருந்தது, துரோணாச்சாரியாரினுடைய மனநிலை எப்படி இருந்தது, அர்ஜுனன் அந்த கிளியை வீழ்த்தும் போது கிளியின் கண்ணை சரியாக குத்தி எடுக்கும் போது துரியோதன மகாராஜா செய்த விஷயங்கள் என்ன, மகாபாரதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சம்பவங்கள் என்ன, இதை பற்றி பேசக்கூடிய பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். மகாபாரதத்துல நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த கேள்விப்பட்ட கதைகளுக்கு பின்னாடி அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லுவாங்கல்ல, அன்டோல்டு ஸ்டோரி, சொல்லப்படாத கதைகள் எத்தனையோ கதைகள் இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் இந்த மகாபாரதத்தை ரிசர்ச் பண்ணி அவ்வளவு ஆய்வுகளுக்குள் இந்த சம்பவங்களை ஒவ்வொருவரும் அவங்களுடைய பார்வையில கொடுத்திருக்காங்க. அப்படியா ஆனந்த நீலகண்டன் அப்படின்ற ரைட்டர் த டேல் ஆஃப் வேனிஸ்ட், த ரோல் ஆஃப் டைஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், டேல் ஆஃப் வேனிஸ்ட், என்னன்னா சொல்லப்படாத கதைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள், அப்படியாக ஒரு புத்தகம், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆய்வு புத்தகம்னே சொல்லலாம். இந்த ரோல் ஆஃப் டைஸ்ன்னு மகாபாரதத்தை பத்தி எழுதியிருப்பாரு. அதுல ஒரு சம்பவம் சொல்றாருங்க, ஆச்சரியமான ஒரு சம்பவம். சார், நம்ம இந்த கதை கேள்விப்பட்டிருப்போம். துரோணாச்சாரியார் பாண்டவர்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறாரு, கௌரவர்கள் அத்தனை பேரையும் அழைக்கிறாரு. யார் வில் வித்தையில் சிறந்தவன்னு கேட்கணுன்றதுக்காக முதல்ல இந்த வில்ல ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொடுக்குறாங்க, வில்லையும் அம்பையும். இப்ப பீமன் கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன தெரியுது, அங்க என்ன தெரியுது, எனக்கு வானம் தெரியுது, மரம் தெரியுது, மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் தெரியுது, கனிகள் தெரிகிறதுன்னு பீமன்டேந்து வில்லையும் அம்பையும் வாங்கிடுறாரு. அதே போல நகுலன், சகாதேவன், துரியோதனன் ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுக்குறாரு. இப்ப துரியோதனன் கையில கொடுக்கும்போது துரியோதனன் சொல்றாரா, எனக்கு அந்த மரம் தெரிகிறது, அந்த மரத்தில் ஒரு கூடு தெரிகிறது, அந்த கூட்டில் 2 கிளிகள் தெரிகிறது, 2 கிளிகளும் அன்போடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறது, 2 கிளிகளுக்கிடையே ஒரு அன்பு இருக்கிறது, 2 கிளிகளுக்கிடையே காதல் இருக்கிறது, 2 கிளிகளும் என் நாட்டில், அதை தான் கவனிக்கணும், என் நாட்டில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ற ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறதுன்னு அந்த துரியோதனன் என்கிற அந்த மகாராஜா, துரியோதனன் என்கிற அந்த இளவரசன், அந்த ராஜகுமாரன், 9 வயது சிறுவனாக இருக்கக்கூடிய துரியோதனன் என்கிற அந்த ராஜகுமாரன் சொல்கிறார், என் நாட்டில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு துரியோதனன் சொல்றார். இப்ப துரோணாச்சாரிய முறைச்சு பார்க்குறாங்க, ஒரு சத்திரியனுக்கு அன்பு பாசம் இதெல்லாம் தேவையா? ஒரு சத்திரியன் எதை பற்றி யோசிக்கணும்? போரை பற்றி யோசிக்கணும். ஒரு சத்திரியன் வீரம் கொண்டு இருக்கணும், ஒரு சத்திரியன் கோபம் கொண்டு இருக்கணும். அன்பு பாசம்னு பேசிட்டு இருக்கேன்னு அவன்கிட்ட அந்த அம்பையும் வில்லையும் வாங்கி அர்ஜுனன்ட்ட கொடுக்குறாரு. இப்ப அர்ஜுனன்ட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன தெரியுது? வானம் தெரிகிறதா? இல்ல. மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை தெரிகிறதா? இல்லை. இலை தெரிகிறதா? இல்லை. கனி தெரிகிறதா? இல்லை. கிளி தெரிகிறதா? கிளியும் இல்லைன்னார். கிளியும் தெரியல. அப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. கிளியினுடைய கண் மட்டும் தெரிந்தது, கிளியினுடைய கண் மட்டும். இந்த கதையை சொல்லக்கூடிய அத்தனை பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அர்ஜுனனை போல் சிந்திக்கணும், நம்மளுடைய ஃபோக்கஸ்ன்றது அப்படி இருக்கணும், மற்ற எல்லா விஷயத்திலையும் எதுலையுமே டைவர்ட் ஆகாம எப்படி அர்ஜுனன் கிளியினுடைய கண் மட்டும் தெரிகிறதுன்னு சொன்னானோ அப்படி கிளியினுடைய கண்ணை மட்டும் பார்த்த அர்ஜுனனை போல உங்களுடைய ஃபோக்கஸ் இதில் மட்டும்தான் இருக்கணும். நான் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறோமா, மார்க் வாங்கணும்னு உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா, இதுல மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும்னு நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட கதை இது. அர்ஜுனன் எப்படி கிளியினுடைய கண்ணை மட்டும் பார்த்தானோ அப்படித்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கணும்னு காலம் காலமாக சொல்லப்பட்ட கதை இது. ஆனா இந்த துரியோதன மகாராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், நீங்க அம்ப அந்த கிளி மேல உற்றாதீங்க, கிளியினுடைய கண்ணில் மேல அம்ப உற்றாதீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா, அது சந்தோஷமா இருக்கு, 2 கிளிகள் சந்தோஷமா இருக்கு. நம்ம பயிற்சி பண்றதுக்காக, நம்ம அம்பு விடுறதுக்காக, நம்மளுடைய பயிற்சிக்காக ஒரு குடும்பத்தை நம்ம அழிக்கக்கூடாது, நம்மளுடைய பயிற்சிக்காக ஒரு உயிரினத்தை நம்ம கொல்லக்கூடாது, நம்மளுடைய பயிற்சிக்காக நம்ம அந்த கிளியை வேட்டையாடிடக்கூடாது, அந்த கிளிகள் 2ம் சந்தோஷமா ஆனந்தமா குடும்பம் நடத்திட்டு இருக்கு, வேண்டாம்னு துரியோதன மகாராஜா தடுக்கிறார். சார், நம்மளுடைய ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கு, சுற்றி இருப்பவர்கள் அதனால் எப்படி பாதிப்படைகிறார்கள் என்று பார்ப்பவன் தான் தலைவனாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய ரிசர்ச் தெரியுமா சார் ஆனந்த நீலகண்டன் இதில் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால்
உங்களால் மட்டும் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் மட்டும் சுயநலமாக சிந்திப்பவர்கள் தங்களுடைய எல்லையை மட்டும் அல்லது தங்களுடைய இலக்கை மட்டும் பார்ப்பார்கள். ஆனால் அந்த இலக்கின் மூலமாக மற்றவர்கள் பாதிப்படைகிறார்களா, மற்றவர்கள் அதன் மூலமாக நன்மை பெறுகிறார்களா? நம்முடைய செயல் என்பது நம்மையும் வளர்த்து இந்த சமூகத்தையும் வளர்க்கக்கூடிய செயலா, நம்முடைய செயல் என்பது நம்மையும் வீழ்த்தி இந்த சமூகத்தை வீழ்த்தக்கூடிய செயலா என்று எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவனால் தான் தலைவனாக இருக்க முடியும், த கிரேட் லீடராக இருக்க முடியும். த லீடர் இஸ் நாட் அ பொசிஷன், த லீடர் இஸ் நாட் அ பொசிஷன், இட் இஸ் அன் ஆக்ஷன் வாங்க, இட் இஸ் அன் ஆக்ஷன். அப்படி துரியோதனன் 9 வயசு தாங்க, அப்போ அவருக்கு 9 வயசு, ஓடி தடுக்கிறாரு. அந்த குருவிகள் அந்த கிளிகள் ஏன் நாட்டுல இருக்கு, அந்த அந்த கிளிகள் அஸ்தினாபுரத்துல இருக்கு, நான் அந்த அஸ்தினாபுரத்தினுடைய இளவரசன் இல்லையா, அந்த கிளிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இல்லையா, அம்பு விட்டுறாதீங்கன்றார். இப்போ துரோணாச்சாரியார் சொல்றாரு, நான் குருவா நீ குருவா, நான் குருவா நீ குருவா, அன்பு பாசம்னு பேசிட்டு இருக்க, உனக்கு சத்திரியனா இருக்கக்கூடிய அத்தனை தகுதிகளுமே இல்லை, கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ், இந்த வகுப்பை விட்டு வெளியேறுன்றார். துரியோதனனை வெளியே அனுப்பிடுறாங்க. துரியோதனனையும் அவருடைய சகோதரர்கள் அத்தனை பேரையும் அந்த வகுப்பை விட்டு வெளியே அனுப்புறாங்க. மறுபடியும் அர்ஜுனனிடம் கேட்கிறார், இப்போது உனக்கு என்ன தெரிகிறது, இந்த சம்பவம் எல்லாம் முடிந்த பின்பும் உனக்கு என்ன தெரிகிறது? அர்ஜுனன் சொல்கிறான், என்னுடைய கவனம் சிறிதும் இந்த சம்பவத்தால் சிதறவில்லை, இப்பொழுதும் எனக்கு கிளியினுடைய கண் மட்டுமே தெரிகிறதுன்றார். விடு அம்பன்னார். அம்பை விட்டாரு, கிளிய சரியா போய் அது தாக்கியது. அந்த ஆண் கிளி இறந்து கீழே விழுந்தது. அத்தனை பேரும் அதற்காக கைதட்டினார்கள். துரோணாச்சாரியார் அர்ஜுனனை கூப்பிட்டு பாராட்டினார், உன்னுடைய இலக்கு சரியாக இருக்கிறது, உன்னுடைய கவனம் சரியாக இருக்கிறது, உன்னுடைய வில் திறன் சரியாக இருக்கிறது, நீ ஒரு மிகச்சிறந்த வில்லாளியாக வருவாயின்னு அத்தனை பேரும் பாராட்டிட்டு போறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் துரியோதனன் அங்க பாக்குறாருங்க. ஆண் கிளி துடித்து கொண்டிருக்கிறது. பெண் கிளி அதன் பக்கத்தில் இருந்து எப்படியாவது இந்த ஆண் கிளியை காப்பாற்றி விட மாட்டோமா என்று கத்திக்கொண்டே இருக்கு. இந்த ஆண் கிளியின் மேல் அர்ஜுனன் விட்ட அந்த அம்பு தேய்த்து நிக்குது. இந்த பெண் கிளி எப்படியாவது தனது ஆண் கிளியை காப்பாற்றி விட மாட்டோமா என்று துரியோதன மகாராஜாவை பார்த்து கத்துகிறது. அந்த 9 வயது சிறுவன், அந்த நாட்டினுடைய ராஜகுமாரன், அந்த ஆண் கிளியை காப்பாற்றவும் முடியாமல், தன்னுடைய குருநாதரின் சொல்லை மீறவும் முடியாமல், இந்த பாண்டவர்களை தடுக்கவும் முடியாமல், அந்த சிறுவன் ஆண் கிளியை காப்பாற்ற விட மாட்டோமா என்று பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த ஆண் கிளி இறந்து போகிறது. இந்த ஆண் கிளி இறந்த அடுத்த நொடியே பெண் கிளி தன்னுடைய சிறகின் மூலமாக அந்த ஆண் கிளியை தடவி அந்த பெண் கிளியும் இறந்து போகிறது. தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட, தன்னுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட, தன்னுடைய நாட்டை சேர்ந்த அந்த குடும்பத்தில் இருந்த பாசத்தோடு இருந்த 2 கிளிகள், காதலோடு இருந்த 2 கிளிகள், அன்போடு இருந்த 2 கிளிகளை தன்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று அந்த 9 வயது சிறுவனான துரியோதன மகாராஜா அந்த 2 கிளிகளையும் கட்டிக்கண்டு ஓ என்று அழுகிறார். அவரால் எத்தனை குரல் கொடுத்து அழ முடியுமோ அத்தனை குரல் கொடுத்து ஓ என்று அழுகிறார். தன்னுடைய குருநாதரை மீற முடியவில்லை, இந்த பாண்டவர்களை தடுக்க முடியவில்லையே, இந்த கிளிகளை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று அவருடைய கண்ணீர் ஓ என்று பெருகிறது. சுற்றி இருந்த அவர்களது தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அவரை தேற்ற முயற்சி செய்கிறார்கள். அவராலும் தேற்ற முடியவில்லை. வானமும் சேர்ந்து துரியோதனனுக்காக அழுதது என்று இந்த சம்பவத்தை ஆனந்த நீலகண்டன் அவர்கள் இந்த கதையை முடித்து வைக்கிறார். ஒரு கதைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதைகள் என்ன? நாம் எல்லாம் இலக்கை நோக்கி மட்டும் பயணப்படுகிறோம். இந்த இலக்கிற்கு பின்னால், நாம் அடையக்கூடிய லட்சியத்திற்கு பின்னால் அதனுடைய பலனாக எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் சேர்த்து ஆராய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய கதையாக, வெறும் அறிவு என்பது ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டும், அறிவு என்பது மற்றவர்களுடைய நலனுக்காக பயன்பட வேண்டும், வீரம் என்பது மற்றவர்களை பாதுகாக்க பயன்பட வேண்டுமே தவிர, அறிவும் வீரமும் மற்றவர்களை தாக்குவதற்காக, மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக இருந்தால் அவர்கள் சரியான வீரனாக இருக்கலாம், ஆனால் தலைவனாக இருக்க முடியாது என்பதை மகாபாரதத்தினுடைய இந்த கதை காட்டுகிறது. இப்படியான பல கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய 1 நிமிட கதை என்கிற இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த கவிதைகளை ரசிப்பவர்கள் 1 நிமிட கவிதை என்கிற இந்த புத்தகத்தை படிக்கலாம். இந்த புத்தகத்தை எப்படி பெறுவது என்ற கேள்விக்கு இந்த தொலைபேசி எண்ணை, இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்ந்து இந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த பல கதைகளை, நீங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய கதைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த மகாபாரத கதையின் மூலமாக நம் வாழ்க்கையை மாற்ற முடியுமா என்கிற கேள்விக்கு இந்த கதைகளையெல்லாம் தொகுத்து எங்கள் ஈதல் தமிழ் என்கிற இந்த யூடியூப் சேனலில்
ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். மகாபாரத கதைகளுக்கென்றே ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளும் புதுமையான கதைகள், உங்களுக்கு தெரியாத கதைகள். அந்த கதைகளை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக அந்த கதைகள் நம் வாழ்க்கையை வேறு விதமாக சிந்திக்க வைக்கக்கூடிய தருணங்களை உருவாக்கும். அப்படியாக இந்த மகாபாரத கதைகளை கொண்டு நம் வாழ்வை மாற்றிவிட மாட்டோமா என்கிற முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து சிந்திப்போம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.